இதனுடைய வாசிப்பு அனுபவத்தை கைமுறையாக வழங்குகிறது. இதைத்தான் அன்பின் சௌமியா ஸ்ரீயுடைய இரண்டாவது கல்வி தொகுப்பு. இளநிலை தமிழ் பள்ளி கொண்டிருக்கிற கல்லூரி மாணவியான சௌமியா ஸ்ரீ இதைத்தான் அன்பின் என்ற தலைப்பிலான கல்வி கொண்ட அவருடைய வாழ்க்கையில அது கண்டு கடந்த அனுபவங்களை கடையா மொழிபெயர்க்கிறார்கள். அன்பு ஆக சிறந்த மந்திரச்சு இந்த பிரபஞ்சத்துல கடைசி இருவழிகள் இருக்கும் வரை ஒரு மனிதனின் மனதை அன்பு கண்டிப்பாக ஈர்த்துக் கொண்டே இருக்கும். பிரபஞ்சத்தின் கடைசி மனிதன் கூட அன்பை வளர்ப்பதற்கும் அன்பை பெறுவதற்கும் ஆளில்லாமல் தான் அமைத்து போவார் என்று சொன்னால் அது கிடையாது. எது அன்பு அப்படின்னு கேட்டா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பதில் இருக்காது. ஒவ்வொருவருக்கும் அன்புன்னு சொன்னா மனசுல வெவ்வேறு விதமான முகங்கள் எழுந்துள்ளது. அன்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துலயும் நம்ம உருவாக்கிக்கிற ஒரு அழகு. அதாவது அன்பு அப்படிங்கிறது ஒரே மாதிரி இன்னைக்கு அன்புனா ஒரு முகம் ஞாபகம் வருதுன்னா நாளைக்கு ஒரு முகம் ஞாபகம் வரும். அப்படி எங்கிருந்தாவது ஒரு அன்பு மனித மனங்களை இயக்கிக் கொண்டுதான் இருக்கும். ஒரு நாளை வழியிலும் வாசனை ஒரு நாளை வழியிலும் வாசனை கவனம் செய்யக்கூடிய சக்தி எதிர்க்கிறது அப்படின்னா அன்பு. காலையில வெந்திரிச்சு அழுடம் கிளம்புறோம் அப்படின்னு சொன்னா காலையில யாராவது ஒருத்தர் பார்த்து நம்ம பார்த்து ஒரு அன்பான ஒரு சொல் சொல்லிட்டாங்கன்னா அன்னைக்கு முழுவதும் நம்ம மகிழ்ச்சியை இருக்கிறதுக்கு அந்த ஒரு சொல் போதுமானதா. இப்ப இப்படிதான் அன்புங்கிறது இப்படிதான் இருக்கணும், இது மூலமா தான் இருக்கணும் அப்படிங்கிறது எது மூலமா வேணாலும் இருக்கலாம். அது எளியவர்களுடைய அன்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமானதாகவும் அர்த்தமுள்ளதாகவும். உதாரணத்துக்கு என்னோட அனுபவம், கடந்த வாரம் ஒரு நாள் பேருந்துல போயிருக்கேன், வேலைக்கு போயிருக்கேன். ஒரு 8 வருஷத்துக்கு பூவிக்கிற அப்பாவை பார்க்குறேன், 8 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறேன். ஞாபகம் வச்சு கேட்குறாங்க, நல்லா இருக்கா, இது வேலை செய்யலாம் கேட்குறாங்க. அவங்க இன்னும் 2 நிமிஷங்கள் தள்ளி அவங்க இறங்கணும். பேசிட்டு இது என்ன நினைச்சாங்க, பூ வந்து அவங்க கையில் வச்சிருக்காங்க. ஒரு விழாவுக்கு வந்து நான் விழாவுக்கு போவேன், அந்த உதவி போயிட்டு வாங்கி ஒரு ரூம் எடுத்து கட்ட ஆரம்பிச்சேன். நான் என்ன நினைச்சேன்னா அவங்க ஃபங்க்ஷன் போறாங்க கட்டாங்க. அது 2 நிமிஷத்துல கட்டி ஒரு 1/2 மணி நேரம் பூ பஸ் வேகமாக கட்ட முடியாமா, எல்லாம் கட்ட முடிஞ்சு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த பூ வந்து எனக்கு அன்னைக்கு ஃபுல்லா அன்னைக்கு முழு அதே ஞாபகம் வந்துச்சு. அவங்க நமக்கு அந்த வீட்டில் வந்து பேருந்து வர வேகத்தில் நிறைய பேருக்கு என்ன வேகத்தில் போட்டுருக்கு, பேருந்து வர வேகத்தில் என்ன நம்மளுக்கு கட்டி கொடுக்கணும் அவங்களுக்கு எனக்கு அவங்களுக்கு என்னால் அவங்களுக்கு எந்த கையிலும் ஆக போகல. அப்படி எதுவுமே அவங்களுக்கு நம்மளுக்கு வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இல்லாம ஒரு செய்ய முடியல. அந்த அன்பு தான் என்ன பொறுத்த அன்னைக்கு அதுதான் அன்பு. அன்பு சொல்லி எனக்கு அன்னைக்கு கூப்பிடறப்ப வந்து இந்த மாதிரி சௌமியா எதை அன்புன்னு சொல்றாங்க. நான் இல்லாவிட்டாலும் பூத்து விடுகிறது வீட்டு பூச்செடி, இதைத்தான் அன்பு. அவருக்கு அவங்களோட வீட்டு பூச்செடி நான் இருக்கிறேன், நான் பூக்கிறேன், அதனாலதான் பூக்கிறேன், இருக்கிறேன் அதனாலதான் பூக்கிறேன், இருந்தாலும் இல்லைனாலும் உனக்கான அன்பை நான் செலுத்திட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டு பூச்செடி பூக்குறீங்களா, அதைதான் நான் அன்புன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. கல்வி வகுப்புல நிறைய நேரம் அப்பாவை பற்றி கல்வி இருக்கு. அது பெண் குழந்தைகளுக்கே முன்னாடி இருக்கு. அப்பாவை பற்றி பேசாம இருக்க மாட்டாங்க, கண்டிப்பா இருக்கும். பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் அம்மா வந்து சின்ன வயசுல இருந்து அவங்க பட்ட கஷ்டத்தை நமக்கு சொல்லிடுவாங்க. நம்மளால எவ்வளவு கஷ்டப்பட தெரியுமா, இந்த மாதிரி எல்லாம் எனக்கு கஷ்டப்பட்டேன், எப்படி கஷ்டப்பட்டது அப்படிங்கிற அனுபவங்களை அம்மா வந்து வெளிப்படையா சொல்லிடுவாங்க. அப்பாக்கள் எப்படி வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. எப்ப நம்மளுக்கு அவங்க பட்ட கஷ்டம் எப்படி நம்ம சூழ்நிலை கடந்து வந்திருப்பாங்க, ஓ அப்பா சொன்னாலும் இதுதான் இருக்காமா, அப்பா நடந்து வந்ததுக்கு இதுதான் காரணம் நமக்கு எப்ப புரியும்னா நம்ம அந்த வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில வரும்போது நம்ம அப்பாவோட உதவி இல்லாம தனித்து நீங்கும் போதுதான் ஓ இதெல்லாம் நம்ம அப்பா சொல்லி கொடுத்தாரா, இதுதான் நம்ம அப்பா நடந்துக்கிட்டாரா அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அப்பதான் புரியும். அந்த மாதிரி அப்பாவை பற்றிய ஒரு கல்வி. தோல்விகளின் கழுத்தில் மகுடமடைந்து நிற்கிறேன், உனது பருத்த தோள்களில் அப்படியே என்னை படுத்துக் கொள்ளப்பா, நீ பழகியிருக்கிற வாழ்வு கடினமாயிருக்கிறது அப்படிங்கிறது. பெண்கள் பொதுவாகவே வாழ்நாளெல்லாம் அவர்கள் கடக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய மனிதர்களுடைய நற்குணங்களையும் அவங்களுடைய நடைமுறை பாவனைகளையும் என்னோட அப்பாவோட பொருத்தி பார்க்கவே இருப்பாங்க. அது அப்பாவா யாரும் இருக்க முடியாது, ஆனாலும் காலத்தை வந்து பொருத்தி பார்க்கவே இருப்பாங்க. அப்படி பொருத்தி பார்க்கவே இருக்கும்போது அவருடைய எல்லா விஷயங்களும் தோல்வி வரும்போது தோல்விகளுடைய வரிசையில் நான் மகிழ வந்திருக்கிறேன் அப்படிங்கும் போது என்ன கேட்கிறேன், அப்பா எனக்கு வந்து இன்னும் பழக்கத்தை விட இன்னும் கஷ்டமா இருக்க எதுவுமே வேண்டாம், அவரோட தோல்விகளை என்னை வந்து பதிச்சுக்கோங்க அப்படிங்கிற வேண்டுகோள் வைக்கிற கல்விகள். அடுத்து அழுகை பற்றிய கல்வி. அந்த கல்வியை படிச்சுப்போம். ஒரு இடத்துல படிச்ச ஒரு வரிதை ஞாபகம் வந்துச்சு. உலகத்திலேயே பெரிய வன்முறை எது தெரியுமா, அழுகிறவர்களே அழாதே என்று சொல்வதுதான்
முகத்தை கட்ட கண்ணீர் முந்திக் கொண்டு வருகிறது. அப்படியே அழைத்துக் கொள்ள ஒருவர் இருந்தால் போதும். அழுகாத சொல்றாங்களா எனக்கு ஆள் வேண்டாம், நான் அழுகிறேன் அப்படி இருக்கேன், அழைச்சிட்டா மட்டும் போதும். அப்படி அழைச்சதுக்கு ஒரு ஆள் இருந்தா போதும். யாருனாலும் அழைச்சிக்க முடியும், கண்டிப்பா நம்மள புரிஞ்சுக்கிட்டவங்களால தான் அழைச்சிக்க முடியும். அப்படி ஒரு ஆள் இருந்தா அப்படிங்கிறது தான் இந்த கல்வி. அடுத்து சில ஏமாற்றங்களாலும் சில துரோகங்களாலும் இல்ல அன்புலேயே நம்ம வந்து ஏமாந்து வைக்கக்கூடிய தருணங்கள்ல ஏற்கனவே அடிக்கடி காரியங்களோடு இருக்கும்போது வேறு யாராவது நம்ம கிட்ட அன்பா வந்து பேசினாங்க அப்படின்னு சொன்னா ஏற்கனவே பட்ட காயங்களும் கண்டிப்பா நமக்கு நினைவு. அவங்களுடைய அன்பான சொல் நம்ம பட்ட காயங்களை நினைவுபடுத்தும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில அந்த அன்பு கூட நமக்கு வழியத்தான் தரும் அப்படிங்கிற கல்வி. வீக்கமற்றாத விரலின் நுனியில் வந்த வந்தது பட்டாம்பூச்சி படிக்கத்தான் செய்கிறது. என் கையில முதல்ல வந்து காயம் இருக்கு, அடிபட்டு இருக்கு, அந்த வீக்கமே இன்னும் பத்தல. நீங்க சொல்லலாம் பட்டாம்பூச்சிகள் வந்து போச்சு, நான் அன்பா தானே பேசுறேன், நான் நல்லதுக்கு தானே சொன்னேன், நான் ஏற்கனவே இருக்கக்கூடிய காயம் என்னுடைய வீக்கம் எனக்கு தான் தெரியும். நீ பட்டாம்பூச்சி வச்சாலும் வந்து உட்கார்ந்தாலும் சரி, மலர் வச்சாலும் சரி, எனக்கு வலிக்குதான் வலிக்குதான் செய்யுது. ஏன்னா நான் பட்ட காயம் அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் கொடுக்குற அந்த அன்பால் நான் ஏற்கனவே காயப்பட்டிருக்கும் போது நீங்க அன்பையே கொடுத்தாலும் வலிக்கதான் செய்யுது அப்படிங்கிறவங்க கல்வி. அடுத்து அறிமுகம் செய்வது பற்றி ஒரு கல்வி. பொதுவாக யாராவது நம்ம அறிமுகப்படுத்தும் போது நம்ம பெயரை சொல்லுவோம், அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னு உங்களுக்கு நம்மளே நம்மளை பத்தி எப்படி சொல்றது அது கூச்சமா இருக்கும். இன்னொருத்தர் நம்மளை பத்தி அறிமுகப்படுத்தும் போது பொதுவாக இலக்கிய நண்பர்கள் வந்து அம்சத்தியா இருக்கும், பூகோள நபர்களாக இருக்கும், சோலைமாய நபர்களாக இருக்கும், நம்மை மற்றவர்களிடம் அறிமுகப்படுத்துறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அது குறிப்பா இந்த கல்வி படிக்கும்போது ஞாபகம் வந்து சோலைமாய நபர்களுக்கு ஞாபகம். ஏன்னா அவர் யாரிடமாவது அதை பற்றி அறிமுகப்படுத்துறாங்கன்னா நமக்கே அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அவ்வளவு ஒரு நேர்மறையா, அவ்வளவு ஒரு பெருமையா, இவங்க யாரும் தெரியல, இவங்க எங்கேயும் அவசியமா ஒரு பட்டிக்கு சொல்லிதான் அறிமுகப்படுத்துறாரு. நம்மளே மட்டும் இல்லை, அவர்களை நம்மள அறிமுகப்படுத்தும் பொழுதும் அவர்களே நேர்மறையான விஷயங்கள் நமக்கு சொல்லும் போது ஒருத்தர் முதல்ல பார்க்கணும். அவங்களை பற்றி எந்த ஒரு எண்ணமும் நம்மளுக்கு இருக்காது. முதல்ல அறிமுகப்படுத்துறது இவ்வளவு நேர்மறையா நம்ம சொல்லும் போது அவர்களுக்கான ஒரு இடத்தை நம்ம மனதிலும் ஏற்படுத்தும். அதே மாதிரி அவர்கள் படிக்கும் நமக்கான ஒரு இடம் ஏற்படும். இப்படியானவர்கள் தான் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்குகிறார்கள் அப்படிங்கிறதே இதோட கருத்து. அதை பற்றிய கல்வி நம்மை பற்றி நம்மை விட வெளிப்படையாக அறிமுகம் செய்கிறவர்கள் அர்த்தப்படுத்துகிறார்கள் வாழ்வில் அப்படின்னு சொல்லி சோலைமணிகள் மாதிரியான அவர்களுடைய வாழ்வை அர்த்தப்படுத்துகிறார்கள். இந்த கட்சி பற்றி அவருடைய அடுத்து இப்போ இந்த கோடைகளில் எவ்வளவு உத்தரமா இருக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எவ்வளவு நம்ம வந்து நிறைய சமூக ஊடகங்களும் சரி, தொலைக்காட்சிகளும் சரி, வானொலியும் சரி, நம்ம குச்சியா சாப்பிடணும் எல்லாமே சொல்றாங்க, நமக்கும் தெரியும். ஆனாலும் நம்ம வழியில் போறப்ப பார்த்தோம்னா என்ன இடத்துல கூட்டம்லாம் இருக்கா, கண்டிப்பா ஏதாவது தேடிகள் தான் இருக்கிறோமா அப்படின்னு கண்டிப்பா இருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு பிள்ளை தேடி அப்படிங்கிறது ஒரு தேடி இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆறுதல். ஒரு பிள்ளை தேடி ஒரு பிள்ளை ஆறுதல், ஒரு பிள்ளை தேடி ஒரு பிள்ளை உற்சாகம் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிள்ளை தேடிங்கிறது ஒவ்வொரு மாதிரி. இவருடைய கவிதைகளும் தேடி கவிதைகள் நிறைய இருக்கு. அதிலும் ஒரு பிள்ளை தேடி இல்லை, 7வது தேதியில் நான் ஆறுதல் அடைந்தேன், 5வது தேதி அப்படிங்கிற மாதிரி 5வது தேதியில் ஆறுதல் அடைகிறேன், 7வது தேதியில் ஆறுதல் அடைகிறேன். இவருக்கு தேதி வந்து பெரிய ஆறுதலை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதனுடைய இதய கவிதைகள்ல வெளிப்படுகிறது. இறுதியாக எனக்கு இந்த தொகுப்பில் மிகவும் பிடித்த ஒரு கவிதை. இந்த கவிதை எதை பற்றினது?